ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி உறுத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெசலோனிக்கே சபைக்கு எழுதப்பட்ட அருமையான ஒரு ஆலோசனை. ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. நீங்கள் செய்து வருகிறபடியே, நீங்கள் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படியே செய்யுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை, எவ்வளவு அருமையான ஒரு சபை. தெசலோனிக்கே சபை மக்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஒருவரை ஒருவர் தேற்றுகிறார்கள். Dear children of God, the church in Thessaloniki is a model church. They have received Jesus Christ in the midst of affliction. They have turned away from the idols towards the living God. And the church members of Thessaloniki were expecting the coming of the Lord Jesus Christ. And they were encouraging each other continually. Even now the message says, as you have been doing, encourage each other. We need to encourage each other. That is very important. There are times people may go into different kinds of situations. They may go into troubles because of many evil doers. But we need to understand it is not permanent, it is temporary. We are always going through afflictions because of the name of the Lord Jesus Christ. We need to encourage them that this affliction is a temporary situation. You are waiting for the Lord to come and He is going to take you into glory. He is going to crown you with the crown of life. That is very important. That is the way we need to encourage each other. The second part of the exhortation says, edify each other. Build up each other. You need to make them grow in knowing the Lord more and more every day. By our living testimony, we can edify them so that they will grow in the faith of God. The faith is very important. We need to understand everyone should grow in knowing our Lord Jesus Christ so that their faith will grow. We need to edify them. We need to build them up. We need to strengthen them. They should be built. They should be strengthened. They should be edified so that they will not backslide. They will not forsake God. They will go forward and reach the destiny on the day of His coming. ஆண்டவருடைய வருகையின் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை போய் சேரும்படிக்கு நாம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக பேச வேண்டும். அவர்களை கட்ட வேண்டும், அவர்களை இடிக்க கூடாது. அவர்களை நாம் கர்த்தருக்கென்று வழிநடத்த வேண்டும். அந்த வகையில் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை பாதுகாப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றவும் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு உண்டாக நடத்தவும் நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாகவும் உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.